ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசையாமலே அருமையான சப்பாத்தி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் மாவு பிசையாமல் சப்பாத்தி செய்வதற்கு 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் மைதா மாவு எடுத்து விடலாம். கோதுமை மைதா மாவுடன் 1 ஸ்பூன் தூள் உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீனி சேர்த்து விடலாம். நாம் ஜீனி சேர்ப்பதால் சப்பாத்தி பொன்னிறமாக வரும். நாம் ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவை சேர்த்து விடலாம். அதனுடன் 1/4 கப் மைதா மாவை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து விடலாம். 1/2 ஸ்பூன் ஜீனி. நன்றாக ஒரு முறை மிக்ஸ் செய்து 1 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் முதலில் 1 கப் தண்ணீர் சேர்த்து கெட்டி இல்லாமல் கரைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நன்றாக கெட்டி இல்லாமல் கரைத்தால்தான் சப்பாத்தி சாஃப்டாக அருமையாக வரும். இந்த அளவு கரைத்த பின் 1/2 கப் தண்ணீர் சேர்த்து விடலாம். நாம் கெட்டி இல்லாமல் தோசை மாவு பதம் கரைத்து எடுத்து விடலாம். நாம் தண்ணீர் அதிகமாக சேர்க்காமல் சிறிது சிறிதாக சேர்த்து கரைத்து விடலாம். மைதா மாவு சேர்த்தால்தான் நமக்கு சரியான பதமாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு பதமாக இருந்தால் நமக்கு சரியாக வரும். நாம் தோசை சட்டியில் ஊற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல் நன்றாக சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து மாவை ஊற்றி விடலாம். நாம் 2 கரண்டி ஊற்றினால் சரியாக வரும். நாம் சப்பாத்தி அளவு ஊற்றினால் சரியாக வரும். இந்த அளவு வட்டமாக நாம் ஊற்றி விடலாம். கோதுமை தோசை போல் இருந்தாலும் நாம் திருப்பி போட்டு போட்டு வேக வைப்பதால் சப்பாத்தி பதம் அருமையாக வந்துவிடும். இந்த அளவு வெந்து வரவும் திருப்பிய பின் நாம் எண்ணெய் சேர்த்து விடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து விடலாம். இந்த அளவு நன்றாக எலும்பி வரவும் நாம் எடுத்து விடலாம். நாம் நன்றாக பிரஸ் செய்தால்தான் சப்பாத்தி நன்றாக எலும்பி வரும். 10 நிமிடத்தில் சப்பாத்தி செய்து விடலாம். நாம் மாவு பிசைந்து சுடும் சப்பாத்தி போலவே அருமையான சுவையில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு 2 பக்கம் வெந்து வரவும் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான சாஃப்ட் சப்பாத்தி அருமையாக ரெடி. நாம் அனைத்து மாவையும் சப்பாத்தியாக ஊற்றி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த அளவு நன்றாக பிரஸ் செய்தால் நன்றாக எலும்பி வரும். நாம் பிரஸ் செய்து செய்து வேக வைத்தால்தான் சப்பாத்தி பதம் அருமையாக வரும். நாம் இதே முறையில் செய்வதால் ஆறினாலும் சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசையாமலே அருமையான சப்பாத்தி ரெடி. இதே முறையில் செய்தோம் என்றால் 10 நிமிடத்தில் செய்து விடலாம். நாம் நார்மல் சப்பாத்தி போலவே மிக சாஃப்டாக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான சப்பாத்தியுடன் காய்கறி குருமா, சிக்கன் கிரேவி வைத்து சர்வ் செய்தால் மிக சுவையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸுக்கும் இதே போல் செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். நாம் மாவை கரைத்து 10 நிமிடத்தில் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாஃப்டான சப்பாத்தியுடன் சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா மிக அருமையாக இருக்கும். இதனுடன் தயிர் வெங்காயம் வைத்து சாப்பிட்டால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த சாஃப்ட் சப்பாத்தியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.